சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளில் விழுதுகள் நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுக்குமார் அவர்கள் எங்களை சந்திக்க வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சரி, நாங்கள் இறுதியாக இதே விழுதுகள் நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது நிறைய விடயங்களை பற்றி பேசினோம். அதில் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு பற்றியும் பேசியிருந்தோம். அப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், தற்போது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அரசியல்வாதிகள் பெற்றுக் கொடுக்க தவறுகிறார்கள், வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் என்று. ஆனால் வெற்றி வீரர்கள் போன்று மேடையில் வைத்து 1700 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதியை அழைத்து வைத்து அவருடைய குரலிலேயே சொல்ல வைத்தார்களே. ஆகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வென்றுவிட்டது நீங்கள் சொன்னது போன்று இல்லை, அவர்கள் வென்று விட்டார்களா? நவநீதன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய வரலாற்றிலே மலையக மக்களினுடைய பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனைக்கு கூட நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுத்ததாக வரலாற்றிலே எங்கேயுமே வந்து கிடையாது. அந்த வகையிலே நேற்றைய தினமாகின்ற போதும் சம்பள அறிவிப்பு என்பது மீண்டும் அறிவிக்கின்ற போதே ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 1700 என்பது ஒரு இலக்கமாக பேசப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றதை ஒழிய வர்த்தமானிக்குள் என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படை சம்பளத்தை பெறுவதற்கு கூட வேலையின் அளவு தொடர்பாக, நோம் தொடர்பாக ஒரு அடிப்படை ஒன்று அதற்குள் வந்து காணப்படுகின்றது. இரண்டாவது, மேலதிக 350 ரூபாய் என்கின்ற அந்த மேலதிக கொடுப்பனவு, அது இன்சென்டிவ் அல்லது அலவன்ஸ் கொடுப்பனவு எடுப்போமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், அலவன்ஸ் கொடுப்பனவு ஒன்றுக்கான நிபந்தனைகள் இருக்கும். சராசரியாக வேலைக்கு வர வேண்டிய நாட்கள், சராசரியாக அவர்களினுடைய வினைத்திறன் என்ன என்பது, அதாவது வேலையினுடைய வெளிப்பாடு என்ன, அவுட்புட் என்ன என்பது, இவையெல்லாம் இன்னும் வெளியிலே வரவில்லை. மிக இலகுவாக நீங்கள் இதனை விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்த மாதம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஆகின்ற போது இந்த சம்பள அதிகரிப்பின் பின்னரான முதலாவது சம்பள பட்டியல் வரும், பேசிட்டு வரும். அப்போது இவர்களினுடைய வெற்றியும் இவர்களுடைய வீரப்பேச்சினது என்ன கிடைக்க பெற்றிருக்கின்றது என்பதனை பார்க்க முடியும். அவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 25 நாள் வேலை செய்தவருக்கு தர 1700 படி அங்கே சம்பள பட்டியலிலே இருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்க்க முடியும். முடிக்கின்றேன். நாங்கள் நவநீதர் உண்மையிலேயே 25 நாள் வேலை செய்திருந்து 1700 படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்களினுடைய எண்ணம், எங்களினுடைய தேவை. அதற்காகத்தான் நாங்கள் வந்து பேசுகின்றோம். அதையும் தாண்டி நாங்கள் பேச்சிலே சண்டை போடுகின்றோம், மக்களுக்கு அந்த நலன் வந்து கிடைக்க வேண்டும் என்பது. இப்போதும் இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானியினூடாக அந்த அடைவு மட்டம் என்ன செய்யாது, ஒருபோதும் அடையப்படாத ஒன்றாக தான் வந்து காணப்படுகின்றது. மேதின மேடையில் வைத்து இதை ஒரு தங்களுடைய ஒரு வீர செயலாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பொறுமை காத்து வைத்திருத்து மே 1ஆம் தேதி அறிவித்திருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா, அல்லது சாதாரணமாக நடந்த ஒன்றா? நிச்சயமாக இல்லை. எங்களுக்கு தெரியும் வந்து நவநீதன், நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக எதிரணியிலே இருந்து கொண்டு நாங்கள் அரசாங்கத்துக்கும் சரி, அந்த பேச்சுவார்த்தையில் இருந்த தொழிற்சங்கங்களுக்கும் சரி, கம்பெனிகளுக்கும் சரி, நாங்கள் முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு எங்களினுடைய அழுத்தத்தை நாங்கள் வந்து கொடுத்திருந்தோம். ஒரு கட்டத்திலே இந்த தரப்பினர்கள் வாய்மூடி விடையளிக்க முடியாமல் ஒளிந்து திரிந்ததை நாங்கள் பார்த்தோம். ஊடகங்களுக்கு வந்து அவர்கள் அதற்கு தகுந்த பதிலளிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு நெருக்கடியை உண்டு பண்ணினோம். அவை அந்த நெருக்கடியின் வெளிப்பாடு தான் இந்த அடைவு மட்டமாவது வந்து சேர்ந்திருக்கின்றது தொழிலாளர்களுக்கு. நிச்சயமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நெருக்கடி, அதனை நீங்கள் நன்றாக நேற்றைய நாளிலே ஒவ்வொரு அந்த மேடையிலும் பேசியவர்களினுடைய அவர்களினுடைய அந்த மேதின உரையை பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, நான் கேட்குறேன். இப்போ செந்தில் தொண்டமான் மேடையில் சொன்னதில் நீங்கள் எதை குறிப்பிட்டு சொல்ல போகிறீர்கள்? இல்லை, நான் வந்து அவருடைய அல்லது அந்த மேடையிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நான் எந்த ஒரு உரையையும் நான் கேட்கவில்லை.
ஆனால் நான் இப்போ சொல்வது எனக்கு அங்கே ஏனைய எங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த ஃபேஸ்புக் மூலமாக அதே போல வானொலிகள் இது மூலமாக இந்த உரையை முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் என்னிடம் கூறிய சில காரணங்களை வைத்து பார்க்கின்ற போது என்ன கூறினார்கள்? அந்த கூறியிருக்கக்கூடிய காரணிகள் அவர்களினுடைய அழுத்தத்தை வந்து தெளிவாக எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. நாங்கள் அதற்காக நான் நினைக்கின்றேன் அதை ரிப்பீட் பண்ணி அந்த காலத்தை செலவிடுவது வந்து இந்த இடத்திலே இதை விட பெருமதியாக பயன்படுத்தலாம் என நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அந்த உரைகளிலே எல்லாம் இப்போ தற்போதாகின்ற போது அதில் கலந்து கொண்டவர்களும் சரி, முகப்புத்தகங்கள் ஊடகங்களில் உள்ளவர்களும் சரி, என்ன உரை சொன்னார்கள் என்பது தெரியும். அதிலே அவர்கள் எவ்வளவு அழுத்தத்திற்குள்ளாகி இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட அதனூடாக அந்த 1700 என்ற இலக்கத்தை முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையிலே அது இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய திருப்தியான ஒரு விடயமாக இருந்திருக்கும். வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் அது அவ்வாறு இல்லை. மே தினத்திலே இந்த 1700 அறிவிப்பின் மூலம் அடுத்த ஜனாதிபதி தேர்தல்களுக்கோ அடுத்த பொது தேர்தலுக்கோ இந்த சம்பள இலக்கம் ஒன்றை உருவாக்கி அதனை வாக்குறுதியாக்கி கொண்டு அதனை ஒரு பிரசார கம்பெனிக்குரிய ஒரு அடையாளமாக்குறதுக்குரிய ஆரம்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது மட்டும் எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. ஏனென்றால் இன்று காலை முதல் இப்போது வரைக்கும் கம்பெனிகள் இதனை வழங்குவது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றது. முதலாளிமார் சம்பளம் முரண்படுகிறது. இப்போது இந்த வீரர்கள் எல்லாம் அடுத்த கட்டத்தில் எதை செய்வார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. வேலுக்குமார் எம்பி அவர்களே கெசட் படுத்தினால், அதாவது வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்படுமாக இருந்தால் முதலாளிமார் சம்பளம் முரண்பட்டாலும் வழங்கியாக வேண்டிய சம்பளம் தானே அது? இல்லை, அப்படியும் இல்லை. சம்பள சபை சட்டத்தின்படி இரு சாராரும் ஒரு உடன்பாட்டுக்கு வராத நிலையிலே வாக்கெடுப்புக்கு செல்லலாம். அந்த வாக்கெடுப்புக்கு செல்வதற்கு அதாவது சம்பள சபையின் அங்கத்தவர்கள் இருப்பார்கள். அந்த வாக்கெடுப்பினை கோர முடியும். கோரி வாக்கெடுப்பிலே தீர்மானித்து கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற போது சம்பளத்தை தீர்மானிக்கின்றதுக்கு தொழில் ஆணையாளருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு தரப்பு தான் தோன்றித்தனமாக அவர்கள் இதிலே கலந்து கொள்ளவில்லை. இந்த சம்பள பேச்சுவார்த்தை தோல்வி அடைகின்ற போது, அதாவது சம்பள சபை தோல்வி அடைகின்ற போது தொழில் ஆணையாளருக்கு அதிகாரம் இருக்கின்றது சம்பளத்தை தீர்மானித்து அரச வர்த்தமானியிலே வெளியிட. ஆனால் அதிலே இருக்கின்ற தரப்பினருக்கு 14 நாட்களுக்குள் அதற்கு எதிராக அவர்கள் சட்டத்தை நீதிமன்றத்தை நாட முடியும். அதான் கடந்த தடவையிலும் 1000 ரூபாய் அறிவித்தல் விடுக்கப்பட்ட போது நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அது ஒரு வகையிலே இந்த கம்பெனிகளினுடைய ஒரு துரோகத்தனம், கம்பெனிகளினுடைய ஒரு இழிவான செயற்பாடு. 92ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அந்த கம்பெனிக்கு உழைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், வருமானத்தை பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், சிலோன்டி என்ற நாமத்தை அடையாளத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான எங்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பங்களா கட்டுவதற்காக தங்களுடைய நாட்கூலியை அதிகரித்து கேட்கவில்லை, அல்லது உல்லாசமாக வாழ்வதற்கு கேட்கவில்லை, அல்லது அவர்கள் சுற்றுலா செல்வதற்கு கேட்கவில்லை. அவர்கள் கேட்பது வயிற்று பசிக்காக, தங்களுடைய பிள்ளைகளின் கல்விக்காக, தங்களினுடைய அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களினுடைய நோய்களுக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்காக. அதற்கெல்லாம் அப்பால் சென்றால் உண்மையாக அவர்களினுடைய உழைப்புக்கான அந்த ஊதியத்தை, நியாயத்தை தான் கேட்கின்றார்கள். அதை கூட இந்த கம்பெனிகள் ஒரு சமூக பொறுப்பாக கருதி செய்யாமல் இருக்குமாக இருந்தால் அது கம்பெனிகளின் துரோகச் செயல், ஒரு இழிவான செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியது. இந்த கம்பெனிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இதை விட வேறு வழியே கிடையாது. அரச காணிகளை குத்தகை எடுத்து வைத்து அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தால் இதை நேரடியாக எடுத்து நிர்வகிக்கவே முடியாதா? சாத்தியப்பாடே இல்லையா? அப்படி நவநீதன், ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே இன்று நிறுவனங்களை முகாமை செய்கின்ற முறைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது. அந்த முகாமை முறைகள் துறைக்கு துறை மாற்றமடைந்து காணப்படுகின்றது. இங்கே இலங்கையிலே எடுக்கின்ற போது ஒரு காலகட்டத்திலே தனியார் இடம் இந்த பெருந்தோட்டத்துறை இருந்தது. மீண்டும் அரசு அதனை சுவீகரித்து கொண்டது, அதனுடைய தேசிய உடைமையாக்கல் என்ற அடிப்படையிலே. அவ்வாறு சுவீகரித்ததிலே ஒரு 30% வரையான நிலங்களை இலங்கையிலே இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு
வந்து பகிர்ந்து கொடுத்தது. எஞ்சியதை அரசாங்கத்தால் கொண்டு நடத்த முடியாத நிலையிலே, அரசாங்கம் வினைத்திறனற்ற நிலையிலே, அரசாங்கமானது இதை யார் கைக்காவது கொடுத்தால் போதும் என்ற அடிப்படையிலே 92ஆம் ஆண்டிலே வந்து இந்த தோட்டங்களை வந்து தனியார் கம்பெனிகளுக்கு கொடுத்தது. அதன் போது தனியார் கம்பெனிகள் சில தோட்டங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் நிராகரித்துவிட்டு மிகுதியைத்தான் ஏற்று கொண்டார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொண்டதிலிருந்து இன்று வரை இந்த தனியார் கம்பெனிகள் ஒரு இழுபறியான நிலையினை காட்டுவது மட்டுமல்ல, இன்றும் அவர்கள் வந்து நிர்வாகிப்பது அந்த காலனித்துவ ஆட்சியில் இருந்த முகாமைத்துவ முறை. அந்த ஆங்கிலேயர் காலத்தில் எவ்வாறு தோட்டங்கள் நிர்வாகிக்கப்பட்டதோ அதே நிர்வாக முறைமை, அதே முகாமைத்துவ நுட்ப முறைமை. அதிலிருந்து இன்று நிலைமைகள் மாறி எங்கோ வந்து விட்டார்கள். அந்த முகாமைத்துவ முறையிலான மாற்றமின்மையின் காரணமாக இன்னும், அதனால்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐநாவினுடைய விசேட பிரதிநிதி இலங்கைக்கு வந்தபோது இலங்கையிலே பெருந்தோட்டத்துறையிலே இன்னும் அடிமை கூலி முறைமை வந்து காணப்படுகின்றது என்ற ஸ்டேட்மெண்ட் ஒன்றை, என்ற கூற்றை அவர் வந்து நேரடியாக தளங்களுக்கு போய் பார்த்த பிறகு வந்து குறிப்பிட்டார். காரணம் என்ன? அன்றிருந்த அந்த ஸ்லேவரி, அந்த அடிமைத்தன கூலி முறைமையைத்தான், அந்த நிர்வாக முறைமையைத்தான் இன்றும் இந்த பெருந்தோட்டங்கள் இல்லை இருக்க கம்பெனிகள் நிர்வாகத்திலே அதுதான் இந்த பெருந்தோட்டத்துறையினுடைய தோல்விக்கான என்னவாக இருக்கு, அதாவது காரணமாக இருக்கு. இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட அந்த தோட்ட தொழிலாளர்கள் அன்று இருந்தது போல இன்றும் நடத்தப்படுகிறார்கள். நிச்சயமாக அதைவிட சில இடங்களிலே மோசமாக நடத்தப்படுகின்றார்கள். ஏனென்றால் அன்று அவர்கள் வருகின்ற போது லயமறைகள் தான் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட 100 ஆண்டுகளுக்கு முதலிலே லயமறைகள் என்பது மிக ஒழுங்குபடுத்தப்பட்ட அறைகளாக வந்து அந்த நேரத்திலே காணப்பட்டது. அந்த நேரத்திலே புதிதாக கூரை தகடுகள் போடப்பட்ட வீடுகளாக வந்து ஒழுங்குமுறையாக கட்டப்பட்ட வீடுகளாக, லயம் அறைகளாக அந்த அறைகள் வந்து அந்த காலப்பகுதி, அந்த 100 ஆண்டுகளுக்கு முதல் அது ஒரு வசதிகரமானதா என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முதல் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. 100 ஆண்டுகள் கடந்தும் அதே நிலையிலே ஆங்கிலேயர் வருகின்ற போது கொழும்பு நகரம் எவ்வாறு இருந்தது 100 ஆண்டுகளுக்கு முதல், கண்டி நகர் எவ்வாறு இருந்தது, கம்பெனி நிர்வாகிகள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், இப்போது எப்படி வாழ்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது, தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் அதனை வைத்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம் எந்த இடத்திலே அந்த பின்னடைவு இருக்கின்றது என்பது. இந்த சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான தேவை பற்றி பல இடங்களில் பலரால் சுட்டிக்காட்டப்பட்டது. நீங்களும் சொன்னீர்கள், அழுத்தங்களை பிரயோகித்தீர்கள். அந்த அழுத்தம் தான் இந்த அளவுக்கு வந்து நின்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று. சரி, இப்போது வர்த்தமானி வெளியாக இருக்கிறது. சம்பள அதிகரிப்பு பற்றிய முரண்பாடும் ஆரம்பித்திருக்கிறது. முதலாளிமார் சம்பளம் முரண்பட ஆரம்பித்திருக்கிறது. அது இழுபறியாக போகுமோ தெரியவில்லை. இந்த அதிகரிப்பும் எப்போது இந்த மக்களுக்கு சென்று சேரப்போகிறது தெரியவில்லை. ஏனென்றால் இலங்கையிலே பட்ஜெட்டில் கூட ஒதுக்கப்பட்ட சம்பளம் கூட வழங்கப்படாமல் இழுபறியான நிலைமை இலங்கையிலே காணப்பட்டிருக்கிறது என்பது வரலாற்றில் கசப்பான உண்மைகளாகத்தான் பதிவாக இருக்கின்றன, இல்லையா? பட்ஜெட்டில் உள்ளடக்கப்பட்டது அப்போது நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவினால், அது கூட வழங்கப்படாமல் போயிருந்தது இலங்கையிலே. சரி, இப்போது இந்த சம்பள அதிகரிப்பு 1700 ரூபாய் என்பது வழங்கப்படுமாக இருந்தால், அது நேர்த்தியாக கிடைக்குமாக இருந்தால், இது ஒரு தோட்ட தொழிலாளியினால் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பளமாக இருக்கிறதா? இந்த 1700 ரூபாய் முழுமையாக கிடைத்தால் அந்த வாழ்க்கை வட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை கொண்டு செல்வதற்கு ஓரளவாவது திருப்தியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நவநீதன், ஒன்றை நாங்கள் கூற வேண்டும். இந்த அறிவிப்பை செய்த போது சில தொழிற்சங்க சார்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய நேரடி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இதனை பார்த்து ஆரவாரம் செய்திருக்கலாம். ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுக்கின்ற போது அவர்களிடம் ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் காணவில்லை, அவர்களிடம் ஒரு திருப்தியை நாங்கள் வந்து காணவில்லை. நிச்சயமாக ஒன்றை கூற முடியும், 1700 என்ற அந்த இலக்கத்தை 100க்கு 60-70% மேற்பட்ட தொழிலாளர்கள் அடைய முடியாது. பெரும்பாலும் 1350 பெரும்பாலானவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த 1380 வைத்து தான் நாங்கள் பேசணும். அந்த 1350 இந்த கம்பெனிகள் முழுமையாக பெற்றுக் கொடுக்குமா என்கின்ற கேள்விக்குறிவே இங்கே வந்து உருவாகி வந்து காணப்படுகின்றது. வாழ்க்கை செலவோடு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஏறக்குறைய ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம், தாய் தகப்பன் 2 பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்ற போது ஏறக்குறைய வறுமை கோட்டுக்கு மேல் அவர்கள் வர வேண்டுமாக இருந்தால், வறுமை கூட்டை தகர்க்க வேண்டுமா, பிரேக் பண்ண
வேண்டுமாக இருந்தால் 65,000 ரூபாவை தாண்டியதாக இருக்க வேண்டும் அவர்களுடைய மாதாந்த மொத்த வருமானம். அவே அந்த 65,000 தாண்டுவதற்குரிய வாய்ப்பு 60-70% இந்த அடிப்படையிலே கிடைக்க போவதில்லை. எதிர்பார்க்கப்படுகின்ற அளவு நாட்கள் வேலை அங்கே கிடைக்காது. இவர்கள் சொல்லப்படுகின்ற அளவு நோம் அந்த கொழுந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே கிட்டாது. அவை இவ்வாறான ஒரு சிறிய பிரதேசத்திலே ஆண்டு முழுவதும் அங்கே தேயிலை உற்பத்தி அல்லது அந்த கொழுந்துகள் சீராக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் மாத்திரம் அதனால்தான் சொன்னேன், ஒரு 30% 1380 தாண்டிய ஒரு இலக்கத்திற்கு செல்ல முடியும். ஏனையவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு குறைவான. 1,700 ரூபாய் என்பது கனவுதான். அது அதனை அடைவது என்பது இனி நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அதான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். 1350 மிகுதி அலவன்ஸ் 350 என்பது அவர்களினுடைய பல்வேறு நிபந்தனைகளோடு சேர்ந்து வருவது. எனக்கு தெரியும், கண்டி மாவட்டத்தை எல்லாம் பொறுத்தவரையிலே 100% அந்த இடத்துக்கு செல்ல முடியாது. ஏனென்றால் பெரும்பாலான தோட்டங்கள் அரச தோட்டங்கள். அவை தேயிலை செடிகளை எடுத்தால் இங்கொன்றும் அங்கொன்றும் உரம் போடப்படுவதில்லை, அவை மெயின்டைன் பண்ணப்படுவதில்லை. அவை அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றது. இலக்கத்தை காட்டி நாங்கள் அடைந்து விட்டோம் என்ற ஒரு நாள் ஒரு சந்தோஷத்தை அவர்களே அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எனக்கு தெரிந்திருக்கின்றதை ஒழிய, நான் முதலிலே குறிப்பிட்டேன், நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுத்தல். இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்ன? இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இந்த சம்பள முறையிலே, நாட்கூலி முறையிலே தீர்வுக்கு வர முடியாது. இந்த முறையிலே வர முடியாது. அதான் சொன்னேன், முகாமைத்துவ முறை மாற வேண்டும். இந்த முகாமைத்துவ முறை மாற வேண்டும். நீங்கள் சொன்னது போல இந்த கம்பெனிகளினுடைய கட்டமைப்பு மாற வேண்டும். அதிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட்டு இன்று இலங்கையிலே எடுக்கின்ற போது ஏறக்குறைய இலங்கையினுடைய ஒரு 50% நிலம் எடுப்போமாக இருந்தால் சிறுதோட்ட உடைமையாளர்களிடம் இருக்கின்றது. இந்த சிறுதோட்ட உடைமையாளர்கள் வாராங்க 1970-77களின் பிறகு நான் குறிப்பிட்டேன், அரசாங்க உடைமையாக எடுத்ததில் 30% காணிகளை அந்த கிராம பகுதிகளில் இருந்தவர்களுக்கு அரசாங்கம் பகிர்ந்து கொடுக்கும். தமிழர்களுக்கு, சிங்களவர்களுக்கு. அந்த நேரம் ஆகின்ற போது தோட்டத்திலே வாழக்கூடியவர்களுக்கு பிரஜா உரிமை கூட முழுமையாக இல்லை, வாக்குரிமை இல்லை. அதனால் என்பதல்ல, அவர்கள் தமிழர்கள் என்பதனால் அந்த காலகட்டத்திலே அது வழங்கப்படவில்லை. அவை தற்போது எடுப்போமாக இருந்தால் கண்டி, கேகல்லை, ரத்னபுரி, காலி, மாத்தரை இந்த பகுதிகளெல்லாம் எடுக்கின்ற போது சிறுதோட்டங்கள் தான். அவை இன்று ஏறக்குறைய 50% கிட்டிய காணிகளை வைத்திருக்கின்ற சிறுதோட்ட உடைமையாளர்கள் ஏறக்குறைய 72-73% தேயிலை உற்பத்திக்கு பங்களிப்பு. இப்போ சிறுதோட்டங்கள் தான் 75% வரை பங்களிப்பு. மிகுதி 50% காணிகளை வைத்திருக்கின்ற இந்த பெருந்தோட்டங்கள் என்கின்ற கம்பெனிகள், எங்களது மக்கள் முடக்கப்பட்டிருக்கிற கம்பெனிகளினது உற்பத்தி 28% தான் மொத்த உற்பத்தி. அப்போ அதிலிருந்து மிக தெளிவான அடிப்படை ஒன்று வருகிறது. அதாவது கடந்த 3-4 தசாப்த காலங்களிலே சிறுதோட்ட உடைமைகள் அல்லது சிறுதோட்ட முறைமையானது வெற்றிகரமானதாக, பயன்மிக்கதாக, வினைத்திறன் மிக்கதாக இருக்கின்றது என்பது எங்களுக்கு நடைமுறையிலே தெரிகின்றது. பெருந்தோட்டங்களானது 92ஆம் ஆண்டு ஏறக்குறைய 4,50,000 தொழிலாளர்களோடு தான் இந்த தோட்டங்களானது கம்பெனிகளுக்கு வழங்கப்படுது. இன்று வெறுமனே இருப்பது 1,40,000 1,50,000 தொழிலாளர்கள் தான் இருக்கின்றார்கள். அவை 4,50,000-ஐ 1,50,000 என்ற 3 லட்சம் வரையான தொழிலாளர்களை ஏறக்குறைய 3 தசாப்த காலங்களிலே இந்த கம்பெனிகள் குறைத்து விட்டது, அல்லது குறைத்து விட்டது, அல்லது மறுபக்கமாக இந்த துறை வீழ்ச்சி கண்டு கொண்டு செல்லுகிறது. அவை இப்போ மிக தெளிவு, இந்த பெருந்தோட்ட கம்பெனி முறைமை என்பது தோல்விகரமானது. ஆகவே தான் இதிலே சம்பளத்தை வைத்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. அவை அதனை தாண்டி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அவர்களும் இந்த சிறுதோட்ட முறைமைக்கு மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு மாற்றப்படுகின்ற போது அவர்களினுடைய வாழ்வியலிலே ஒரு மாற்றம் அங்கே ஏற்பட போகின்றது. கூலிகள் என்பது இல்லாமல் போய் அவர்கள் ஒரு சுய தொழிலாளர்களாக, கூலிகள் என்பது இல்லாமல் போய் அவர்கள் ஒரு சுய விவசாயிகளாக, கூலிகள் என்பது இல்லாமல் போய் அவர்கள் அந்த நிலத்தினுடைய ஒரு வகையிலே உடைமையாளர்களாக தன்னுடைய நிலத்தில் தான் பயிரிட்டு
தான் வேலை செய்து கூலிக்கு பதிலாக வருமானத்தை பெறுகின்ற, வருமானத்தின் பங்காளியாக மாறுகின்ற ஒரு முறைமைக்கு நாங்கள் போய் சேர வேண்டி இருக்கின்றது. அதுதான் இருக்கின்றது. அதை அடைந்தால்தான் தீர்வு. அதை விட்டு கடந்த தேர்தலிலே 1000-ஐ நோக்கி ஓடினார்கள், இப்போது 1700-ஐ நோக்கி ஓடினார்கள். இந்த 1700 அடைவது கஷ்டம். அவை அடுத்த இந்த தேர்தல் கிட்டுகின்றது. அவை எப்படியும் நாங்கள் முழு 1700-ஐ பெற்றுத் தருவோம், அல்லது அதுக்கு அண்மையிலே இருக்கிற இன்னொரு இலக்கத்தை வைத்து இந்த இலக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பது தான் அவர்களினுடைய வேலையாக ஏமாற்றுகிறார்களா? நிச்சயமாக நடைபெறுகின்றது. அதுதான் நடைபெறுகின்றது. யார் யார் ஏமாற்றுகிறார்கள்? யார் யார் இதில் இருக்கின்றார்களோ, யார் யார் இதை பேசி தீர்மானித்திருக்கின்றார்களோ அவர்கள் தான் அந்த ஏமாற்றுகின்ற. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்கிறீர்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கம்பெனிகளையும் ஏமாற்றுகிறது. மேதின கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் வந்திருந்தார்களே. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் CWC மேதின கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள். ஒரு விடயத்தை இப்படி ஆதரவு ஒரு விடயத்தை நான் இதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு கட்டத்திலே பாராளுமன்றத்திலே 8க்கு அதிகமான ஆசனங்களை வைத்திருந்தது. இப்போது இல்லை. அதாவது மக்கள் ஆதரவு இல்லை. ரைட். மக்கள் மேதினம் என்பது தொழிலாளர்கள் எங்கோ அந்த மேதினத்து அன்று அவர்களுக்கு சம்பளம் பதியப்பட்டு, தொழிலிலே சம்பளம் பதியப்பட்டு அவர்கள் அந்த மேதினத்திலே வெளியிலே போயிட்டு வாரது ஒரு வளமையான அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர தினம் போல அவர்கள் அதனை கருதுகிறார்கள். சம்பளம் கிடைக்கும் மேதினத்திற்கு மட்டும். அன்று அவர்கள் தங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக போவது சாதாரண. அவர்களுக்கான பேருந்துகளை பெற்றுக் கொடுத்து, அவர்களுக்கான உணவை பெற்றுக் கொடுத்து, அங்கத்தவர்களை அங்கே இருக்கக்கூடிய தோட்ட கமிட்டி தலைவர்கள் இருப்பார்கள், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். இவ்வாறான பல காரணங்கள் காணப்படுகின்றது. மேதினத்தன்று எங்களது மக்கள் சரி மேதினத்தன்று இப்படி கூட்டத்தை கூட்டுறதுக்காக இந்த மாதிரியான சில சலுகைகள் கொடுப்பார்கள் என்று நீங்கள் சொல்வதும் சரி. அது தொழிலாளர் தேசிய தொழிலாளர். இதை விட மதுபானம் வழங்கப்படுற குற்றச்சாட்டு இருக்கு தானே பொதுவாக. இந்த முறை மேதினத்தன்று சில கூட்டங்களில் அப்படி வழங்கப்பட்டதா? நான் நேரடியாக பெருந்தோட்டத்திலே இருந்த எந்த ஒரு மே தினத்திலும் நான் கலந்து கொள்ளவில்லை. நான் கலந்து கொண்டது கொழும்பிலே இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினது கூட்டத்திலே தான் கலந்து கொண்டேன். நாவே நேரடியாக எனக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய நிலைமை இல்லை. யார் மூலமாகவும் தகவல் எனக்கு அப்படி இன்னொருத்தருடைய கருத்தை நான் சொல்றது பொருத்தம் இல்லை தானே. அதனை நான் அவ்வாறு நடைபெற்றதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மலையகத்திலே இந்த மதுபான தொடர்பான கலாச்சார தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு வருகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது. சரி, இப்போது இந்த மலையக மக்கள் முன்னணியினுடைய ஆண்டு கொண்டாட்டம் அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் உங்களை காண முடியவில்லை. கலந்து கொண்டீர்களா? வெளிப்படையாக கலந்து கொண்டீர்களா அல்லது நான் என்னுடைய பிரதான உரை இருந்தது. பிரதான உரை இருந்தது. ஏன் நான் வெளிப்படையாக கலந்து கொள்வதில்லை. திகாம்பரம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக அவருடைய பொதுச் செயலாளர், தொழிலாளர் தேசிய சங்க பொதுச் செயலாளர் பிலிப் அவர்கள், அதே போல முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய கட்சி சார்பாக கலந்து கொண்டார். ஏன் திகாம்பரம் எம்பி தவிர்த்தார்? அவருக்கு ஏதாவது தனிப்பட்ட வேலைகள் இருந்திருக்கலாம். மற்றபடி உங்களுடைய கூட்டணிக்குள் குழப்பம்? கூட்டணியிலே எந்த பிரச்சனையும் இல்லை. முழுமையாக களமிறங்கி இருக்கிறீர்கள். அடுத்த ஆட்சியில் நீங்கள் அடையாளம் காட்டினால் மலையக மக்கள் முன்னணி தனது மாநாட்டை தான் செய்ய வேண்டும். மலையக மக்கள் முன்னணியின் மாநாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி செய்ய முடியாது. இப்போ ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய மாநாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி செய்ய முடியாது. தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய அவர்களினுடைய ஒரு தனிப்பட்ட நிகழ்வை நாங்கள் செய்ய முடியாது. அவர்களுடைய மாநாட்டை அவர்கள் நடத்தினார்கள். ஜனநாயக மக்கள் முன்னணியின் மாநாடுகளும் அடுத்து வருகின்ற வாரங்களிலே நடைபெறும். பல்வேறு உங்களுடைய கூட்டணிக்குள் எது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதா? ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பக்கம் யாரும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? மே தினத்துக்கு பிறகு, மே 1க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும் என்று சொல்லப்பட்டது, தலைகள் மாறும் என்று. ஏதேனும் நவநீதன், என்னை பொறுத்தவரையிலே அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு கூட்டணியாக இருக்கின்றோம். அந்த கூட்டணி என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். எங்களுடைய முடிவுகள் கூட்டணியாக எடுக்கப்படுகின்ற முடிவுகளாகத்தான் இருக்கும்.
சரி. இப்போ மே தின கூட்டம் முடிந்திருக்கிறது. இதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. மே தினம் கூட்டம் 1ஆம் தேதி இலங்கை முழுவதிலும் 40 மே தின கூட்டங்கள் நடந்தன. கொழும்பிலே 14 மே தின கூட்டங்கள் நடந்தன. பெருந்திரளான மக்கள் எல்லா கூட்டங்களிலுமே கலந்து கொண்டார்கள். சிலர் இசை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினார்கள். இப்படியாக அனைத்தும் நடந்து முடிந்திருக்கிறது. இனி இலங்கை அரசியல் மேடைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தேர்தல் பற்றி தான் அதிகம் பேசப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த அரசாங்கம் வழங்குகின்ற சலுகைகளை இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2 ஆண்டுகளில் நாட்டை நிமிர்த்தி இருக்கிறார். இனி நான் சலுகைகளை வழங்கத்தானே வேண்டும் என்று அவர் வழங்குகிற நல்ல செயற்பாடுகளை எல்லாம் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி விமர்சிக்கிறது, தேசிய மக்கள் சக்தி விமர்சிக்கிறது. இவர்கள் தேர்தலுக்காக இப்போது எலும்பு துண்டுகளை தூக்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள், இது தேர்தலுக்கான வேலை என்று பழி சுமத்துவது சரியா? அப்படி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி செய்வதை விமர்சிப்பது சரியா? இப்படி சலுகைகளை விமர்சிப்பது சரியா? நவநீதன், எங்களுக்கு தெரியும் இந்த நாடு ஏன் வங்குரோத்தடைந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது 2 காரணிகளை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். ஒன்று, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இனவாதம் அல்லது மதவாதம், அல்லது மறுபக்கம் சொன்னால் இனங்களிடையிலான ஒற்றுமை இன்மை. அது ஒரு பெரிய ஒரு காரணி. இப்போ எங்களுக்கு தெரியும், சுதந்திரத்துக்காக இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மத மக்களும் ஒன்றாக சேர்ந்து போராடினார்கள். போராடி ஆங்கிலேயரை விரட்டினார்கள், சுதந்திரம் எடுத்தார்கள். சுதந்திரம் எடுத்து 48 மணித்தியாலம் ஆகின்ற போதே அரசாட்சியை பிடிப்பதற்காக, அதிகாரத்துக்காக மலையக மக்களினுடைய பிரஜா உரிமை, வாக்குரிமை பறிக்கப்பட்டது. அப்போ எதற்காக பறிக்கப்பட்டது? இந்த அரசாங்கத்தினுடைய அந்த பலத்தை பெற்றுக்கொள்வது. இப்போ அரசியல் காரணத்துக்காக எங்கள் மீது எங்களுடைய வாக்குரிமை, எங்களுடைய பிரஜா உரிமையை பறித்து நாங்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டோம். அதிலே நின்றார்களா? அதற்கு பிறகு எடுப்போமாக இருந்தால் தனிச்சிங்கள சட்டம். ஏன் தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது? நாட்டின் நன்மைக்காகவா? நாட்டின் அபிவிருத்திக்காகவா? நாட்டை இன்னும் 100 வருடத்துக்கு பின் சிந்தித்தெடுத்த முடிவா? இல்லை. அன்றைய காலகட்டத்திலே சிங்கள மக்களை தூண்டுவித்து அவர்களை ஏதோ சிங்களத்தை காப்பாற்றுவது போல் அந்த ஆதரவை பெற்று மீண்டும் இந்த அரசை பெற்றுக்கொள்வதற்கு, அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எடுத்தது. அதற்கு பின்னர் ஒவ்வொரு கலவரங்கள் எடுப்போமாக இருந்தாலும், எந்த ஒரு கலவரம் எடுத்தாலும் அதன் பின்னணி அரசியல் அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொள்வது அல்லது அரசியல் அதிகாரத்துக்கு வருவது. இதுதான் இறுதியாக ஈஸ்டர் தாக்குதல் வரைக்கும் நிற்கின்ற அனைத்தை எடுத்தாலும் மாறி மாறி இதுதான் நடைபெற்றிருக்கு. அவே இந்த 2 காரணிகளும் தான் இந்த நாட்டினது வங்குரோத்து நிலைக்கு இந்த நாடை என்ன செய்தது, கொண்டு சென்றது. மறுபக்கமாக அதிலிருந்து வெளிப்படுகின்ற நான் சொல்ல முற்படுவது, இந்த நாட்டிலே இருந்த தலைவர்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசை அடைந்து கொள்வதற்கும் அதிகாரத்தை பிடித்து கொள்வதற்கு ஆக நாட்டின் எதிர்காலம், அது தூர நோக்கு, அதெல்லாத்தையும் தள்ளி எதை வேணாலும் செய்வதற்கு துணிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சலுகைகளை வழங்குவது, இவ்வாறு தேர்தல் காலம் வருகின்ற போது வாக்குறுதிகளை அள்ளி கொட்டுவது. தேர்தல் காலத்தில் பாருங்கள், இலங்கை சிங்கப்பூர் ஆகிவிடும், இலங்கை மலேசியாவாகிவிடும். இலங்கை கடந்த தேர்தலெல்லாம் இலங்கை பரிசும் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் நாடு விழுந்து போனது. ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றவுடன் சலுகைகளை வழங்க இயலாது, எதையும் அள்ளி வழங்க முடியாது, விலையை குறைக்க இயலாது, எதுவும் செய்ய முடியாது. 2 ஆண்டுகளில் கூட வழங்க முடியாது. வழங்கினால் அதையும் தேர்தல் தேவை என்று சொல்வீர்களா? இல்லை நவநீதன், நான் அதை சொல்ல வரவில்லை. நான் சொல்வது, தேர்தல் காலம் வருகின்ற போது இந்த நாட்டிலே அளிக்கப்படுகின்ற வாக்குறுதிகளும் சலுகையினது நிலைமை. தேர்தல் காலம் இலங்கை சிங்கப்பூராக வேண்டும், இலங்கை மலேசியாவாக வேண்டும். கடந்த நாங்கள் குளோட்டாபே அவர்களினுடைய அந்த பிரசாரத்தில் பார்த்தா இலங்கை பாரிஸாக, இலங்கை லண்டனாக எல்லாம் மாறுகின்ற நிலைமை அளவுக்கு அந்த வாக்குறுதிகளையும் தூண்டுதல்களையும் கொண்டு வைத்திருந்தார்கள். மாத்தீர் முகமது இலங்கைக்கு விடுவார், லீ குவான் விடுவார். இப்போ நான் கண்டேன் அண்மையிலே, இப்போ மாத்தீரை விட்டுவிட்டார்கள், லீ குவானையும் விட்டுவிட்டார்கள். இப்போ நாங்கள் பார்ப்போம், இப்போ நரேந்திர மோடியை இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய, ஏனால் உலகிலே மிக வேகமாக வளரும் ஒரு நாடாக இந்தியா மாறிக்கொண்டு வருகின்றது. அதனை நாங்கள் காணுகின்றோம். இந்த துச்சமான
செயல்கள் தான் இந்த நாட்டினது வங்குரோத்து நிலைக்கு காரணமாக இருந்தது. அதற்கு இவர்கள் எல்லாம் பங்காளிகள். அவை மீண்டும் மீண்டும் இந்த வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகள் என்பது, சலுகைகள் என்பது மக்களை உணர்வு பூர்வமாக தூண்டிவிட்டு வாக்குகளை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதை தாண்டி ஒரு திட்டமிடப்பட்ட வேலை திட்டத்தை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முன்வைக்க வேண்டும். யார் யார் ஜனாதிபதி வேட்பாளர்களை முன்வைக்கிறார்களோ திட்டமிட்ட ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் முன்வைக்க வேண்டும். அந்த வேலை திட்டத்தின் அடிப்படையில் விழிப்பாக வாக்காளர்கள் பார்த்து வாக்களிப்பார்களாக இருந்தால் எங்களுடைய தேசத்துக்கு நாளைய நாள் என்ற ஒன்று இருக்கின்றது. அத்தகைய ஒரு ஒரு குரூஷுவலான ஒரு 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 சந்திஸ்தானத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதால் அரசாங்கம் அத்தகைய தன்னுடைய வேலை திட்டம் என்ன, தன்னுடைய எதிர்கால செயற்பாடு என்ன என்பதை வலியுறுத்தி முன்வைத்து அவர்களுடைய ஆதரவை வளர்த்து கொள்ள பார்க்கணுமே ஒழிய, அதை விடுத்து காலாகாலமாக இருந்த அதே அந்த சலுகையை வழங்குவதும் அந்த உதவிகளை வழங்குவதுங்கிற இடத்திற்கு செல்வது பொருத்தமானதாக இருக்காது. அதனை தாண்டி இந்த நாட்டிலே வறுமை நிலை கூடி இருக்கின்றது. அவர்களுக்கான உதவித்தொகைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். அது நியாயமான முறையிலே வறுமையில் உள்ளவருக்கு சென்றடைய வேண்டும், அரசியல் காரணங்களுக்கு அப்பால் சென்று. அதனுடைய ஒரு தேவை இருக்கின்றது. நீங்கள் மஹிதீர் முகமது பற்றியெல்லாம் சொன்னதால் நான் கேட்குறேன். அண்மை காலமாக கடுமையான இந்திய எதிர்ப்பை விமல் வீரவன்ச பதிவு செய்கிறார். இந்தியாவுடைய பார்வை எங்கள் மீது இருப்பது மலையக மக்களுக்கும் ஓரளவு தீர்வுகளை தரக்கூடிய ஒன்று. அதேபோன்று வடக்கு கிழக்கு சம்பந்தமான விடயங்களிலும் அவர்களும் கணிசமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கும் அவர்கள் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் விமல் வீரவன்ச தொடர்ச்சியாக கடுமையான இந்திய எதிர்ப்பை வெளியிடுகிறார். முன்பு ஜேவிபி இதைத்தான் செய்தது. ஆனால் இன்று ஜேவிபி இந்தியாவுக்கு போகிறது, கூட்டங்களை நடத்துகிறது, இந்திய ஆதரவை பெறுகிறது. ஆனால் விமல் வீரவன்ச கடுமையாக இந்தியாவை எதிர்க்கிறார். இந்தியாவுக்கு நாட்டை தாரை பார்க்க போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த விமல் வீரவன்சனுடைய கருத்து சம்பந்தமாக உங்களுடைய வெளிப்பாடு என்ன? எங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையிலே பெரும்பான்மை சமூகத்தின் ஆதரவில் விமல் வீரவன்ச வெற்றி பெற்றாலும் கூட முழுமையாக தேசமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தேசத்தின் தோல்விக்குரிய காரணங்களிலே முதன்மையான ஒருவராக இருக்கிறார். கடந்த 2-3 தசாப்த காலமாக இந்த நாட்டிலே இனவாதத்தை விதைப்பதிலே, இந்த நாட்டிலே மதவாதத்தை விதைப்பதிலே, இனங்களிடையிலே மோதலை உருவாக்குவதிலே, அதே போல் எங்களுக்கு சர்வதேசத்தோடு செய்கின்ற கொடுக்கல் வாங்கல்களை முறித்து சர்வதேசத்தோடு இருக்கின்ற தொடர்பை, அந்த நல்லுறவை இல்லாமலாக்குவதிலே முதன்மையானவராக அவர் பணியாற்றி இருக்கின்றார். நிச்சயமாக இந்த பூகோள அரசியலிலே எங்காவது இருக்கக்கூடிய ஒரு கால அட்டவணையின் அடிப்படையிலே இயங்குகின்ற ஒருவராக கடந்த காலம் முழுவதும் அவருடைய செயற்பாடுகள் சந்தேகத்துக்குரியதாகவே இருந்திருக்கின்றது. இப்போ தற்போது இலங்கைக்கு மிக அண்மிய நாடு இந்தியா, இலங்கையினுடைய நேசத்துக்குரிய ஒரு நாடாக இருக்கின்றது. உலகிலே பொருளாதார வளர்ச்சி மிக வேகமாக கொண்டுள்ள நாடாக இருக்கின்றது. அதுவும் தமிழ்நாடு பிரதேசத்தை எடுக்கின்ற போது இந்தியாவுக்குள் மிக வேகமாக வளர்ச்சியை கொண்டிருக்கின்றது. நாங்கள் அவர்களோடு ஒட்டி கொண்டு, அவர்களோடு சேர்ந்து கொண்டு, அந்த வளர்ச்சியின் பங்காளிகளாகி இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தையும் வளர்த்து கொள்ள முற்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய நாட்டை சுற்றி மதிலமைத்து கொண்டு வேறு ஒருவரோடு தொடர்பு இல்லாமல், அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இன்றைய சூழலிலே எங்களுடைய நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் அது இன்றைக்கு 50-60 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த கிணற்று தவளை போன்ற ஒரு கூற்றாகத்தான் காணப்படுகின்றது. விமல் வீரவன்ச என்பது ஒரு தோல்வி கண்ட இனவாத மதவாத ஒரு 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 கட்சியினது ஒரு பாராளுமன்ற எப்படி தோல்வி கண்டன்னு சொல்ல முடியும்? அவர் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகின்றார். அது முதல்ல நான் குறிப்பிட்டேன் தானே. நான் இது பெரும்பான்மை மக்களின் ஒரு குழுவினரை சந்தோஷப்படுத்துகின்ற, எல்லா சமூகத்திலும் அடிப்படைவாதிகள் என்ற ஒரு குழுவினர் இருப்பார்கள். அந்த ஒரு தரப்பை அவர் அட்ரஸ் பண்ணுறார். அவர்கள் தான் இந்த நாட்டிலே ஒரு சமாதானம் வராததுக்கு காரணம் என்ன, ஒரு தீர்வு வராததுக்கு காரணம் என்ன? எந்த ஒன்றையும் இப்போ கடந்த அரசாங்கத்தின் போது இதே
வந்து இந்த பொதுஜன பெரமுனவில் உள்ளவர்கள் தான் அமெரிக்காவால் ஒப்பந்தம் வருகின்றது, இலங்கை இரண்டாக பிரிக்கப்பட போகின்றது, ரணில் விக்ரமசிங்க தான் அதனை செய்ய போகின்றார், அனுராதபுரத்திற்கு அங்கால் போவதாக இருந்தால் நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும், இதெல்லாம் சொன்னவர் வந்து இதே விமல் வீரவன்ச தான். இதே விமல் வீரவன்ச தான் கோட்டாபே ராஜபக்ச மாத்தீர் மோமட் என்று சொன்னார், கோட்டாபே ராஜபக்ச லீக்வான் என்று சொன்னார். இந்த ரெண்டையும் சேர்ந்த கலவை தான் கோட்டாபே ராஜபக்ச என்று சொன்னார். அவை சொல்லிவிட்டு இறுதியிலே அரைவாசி அரசாங்கம் போற போது வந்து மறுபக்கம் அமர்ந்து கொண்டு வேறொன்றை பேசுகின்றார். பசில் ராஜபக்சே சொன்னார் ஏழு மூளை கொண்டவர் என்று, அதையும் சொன்னார். அவே இவ்வாறு இந்த அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு சிக்கலான ஒரு நிலைமையை தோற்றுவித்த ஒருவராக வந்து அடுத்து வருகின்ற தேர்தலிலே நான் நினைக்கின்றேன் பெரும்பான்மை சிங்கள மக்கள் வந்து அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். புகட்டினால்தான் முன்னோக்கி நாங்கள் போறதுக்குரிய அந்த ஒரு அடித்தாளம் இந்த நாட்டிலே உருவாகும். இல்லாவிட்டால் இதே நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக இனங்களிடையிலே மோதல் இருக்கும் வரை, மதங்களிடையிலே மோதல் இருக்கும் வரை, ஒற்றுமை இல்லாத வரை, ஒற்றுமையாக இருக்கிற நாடுகள் வெற்றியடைந்து கொண்டு செல்லும். சிங்கப்பூரினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? மலேசியாவினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? எத்தனையோ இனங்கள், மொழிகள், மதங்கள், இந்தியா ஜனநாயக நாடாக உள் சிறு சிறு மோதல்கள் இருந்தாலும் கூட அந்த முழுமொத்த இந்தியர் என்ற ஒற்றுமை இருக்கின்ற போது நாங்கள் ஒரு சிறிய தேசம். அவை நாங்கள் அந்த ஒற்றுமையை காப்பாற்றி கொள்ளாமல் எந்த நகர்வையுமே, எனக்கும் உங்களுக்கும் இடையிலே புரிந்துணர்வு இல்லாத போது, வடக்குக்கும் தெற்குக்கும் புரிந்துணர்வு இல்லாத நிலையிலே வந்து இது வெற்றியினுடைய சாத்தியத்துவம் மிக மிக குறைவு. சரி, இன்றைய விடுதல் நிகழ்ச்சியில் நாங்கள் சில பல முக்கியமான விடயங்களை பற்றி பேசணும். குறிப்பாக சம்பள பிரச்சனை பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் மிக தெளிவாக சொன்னீர்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் என்பது பூச்சாண்டி விளையாட்டு, அது மூலமாக கிடைக்காது. 1350 ரூபாய் வரைக்கும் வேண்டுமென்றால் போக முடியும், 1700 தொட வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே இதை பற்றி நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்போடும் விசாரித்து விஷயங்களை தெரிந்து கொண்டு இதே நிகழ்ச்சியில் பதிவு செய்ய தயாராக இருக்கிறோம். இதற்கிடையில் உங்களுடைய அந்த ஹந்தான பிரதேசத்தில் இருக்கிற காணி பற்றி நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இதற்கு மருதபாணி ராமேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருந்தார், உங்களிடம் இல்லை என்றால், இதே விழுதுகள் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், உங்களிடம் அப்படியான காணி இல்லை என்றால் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி சொல்லட்டுமாம் இல்லை என்று. நவநீதன், அந்தானை என்பது கண்டி நகரத்திலிருந்து 3வது 4வது கிலோமீட்டரிலே ஆரம்பிக்கின்ற தோட்டம். சரிதானே? அந்தானைக்கு நவநீதன் செல்லலாம், அந்தானைக்கு சூரியன் எஃப்எம் இந்த விழுதுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் செல்லலாம். அந்தானை தோட்டம் வந்து மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமானது. அவை மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபையின் காரியாலயம், பிரதான காரியாலயம் கொழும்பிலே இருக்கின்றது. அங்கே பிரதான காரியாலயம் இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற தோட்ட முகாமையாளர் இருக்கின்றார். அவை எங்களுக்கு தற்போது நாங்கள் இருந்த காலத்திலே தகவல் அறியும் சட்டம் மூலம் வந்து நாங்கள் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அவை இந்த அனைத்தின் மூலமும் எனக்கு ஒரு அங்குல நிலம் இருந்தால் அறிந்து கொள்வதற்குரிய எல்லா சந்தை இருக்கென்பதை நான் வந்து கொண்டு வந்து காட்டலாம். இல்லை என்பதை எதன் மூலம் காட்டுறது? இருக்கென்பதை காணி உறுதி பத்திரம் மூலம் காட்டலாம், ஒப்பந்தம் மூலம் காட்டலாம். இல்லை என்பதை எதன் மூலம் காட்டுறது? அந்த முட்டாள்களுக்கு தெரியலையா? இல்லை என்பதை காட்ட ஒரு வழியை கேளுங்க. இல்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு வழியை, ஒரு முறை ஒன்று இருக்கணும் தானே. இல்லை என்பதை காட்டுவதற்கு இருந்தால் செய்யலாம். அதற்கு அப்பால் இருந்தால் உங்களுக்கு இருக்குது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குது. வேணுங்கிற மாதிரி என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். நாங்கள் வெளிப்படையாக அழைப்பு விட்டோம், வாருங்கள், அந்தானைக்கு வாருங்கள். அந்தானை வந்து விண்வெளியில் இல்லை, அந்தானை வந்து அமெரிக்காவில் இல்லை, அந்தானை இந்த கண்டியில் இருக்கிறது. அவை வந்து பார்க்கலாம், இடம் நிலத்தை காட்டலாம். காட்டினால் அதனை அங்கே இருக்கின்ற தோட்ட தொழிலாளருக்கு அதே நேரத்திலே பகிர்ந்து கொடுப்பதற்கும் நான் வந்து பாராளுமன்றத்திலும் இந்த பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் நான் வந்து அவர்களுக்கு சவால் விடுறேன், பகிர்ந்து கொடுங்க. சரி சரி. இப்போ பாருங்கள், வேலுக்குமார் எம்பி அவர்களே, உங்களுடைய ஆட்சி உதயமாகுது என்று வைங்களேன். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெறுகிறார் என்று வைப்போம். பிறகு உங்களுடைய ஆட்சி அமையப்பெறுகிறது என்று வைப்போம். பொது தேர்தலிலும் வெற்றி என்று வைப்போம். அதற்கு பிறகு இந்த தரப்பு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தரப்பு, உங்கள் ஆட்சியில் அங்கத்துவத்தை பெறுவதற்கு வந்தால் நீங்கள் புரிதலோடு இணக்கப்பாடோடு இணைத்துக் கொள்ள விரும்புவீர்களா அல்லது நேரடியாக எதிர்த்து புறந்தள்ளுவீர்களா? நவநீதன், எனக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடோ அல்லது அங்கே அதிலே இருக்கின்ற அங்கத்தவர்களோடோ
எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட கோபதாபம் கிடையாது. ம். எந்த விதமான தனிப்பட்ட உறவும் எனக்கு கிடையாது. அவை நான் பேசுவது இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள், அதே போல் இந்திய வம்சாவளி மலையக மக்கள், அவர்களினுடைய இருப்பு, அவர்களினுடைய எதிர்காலம், அவர்களினுடைய சுபிட்சம் என்பதை நாங்கள் பேசுகிறோம். நான் மனதளவிலே ஒரு இலங்கையராக ஏனைய சமூகத்தினுடையவர்கள் இருக்கின்றதை பார்த்து வெட்கப்படுகின்றேன், தலை குனிகின்றேன். நான் இந்த நகரங்களிலே எங்களுக்கு வர்த்தக ரீதியாகவோ ஏனைய ரீதியாகவோ தெரிந்த ஒருவரினுடைய வீட்டுக்கு செல்கின்ற போது அந்த வீட்டிலே பணிப்பெண்ணாக இருந்து தேநீரை அந்த பணிப்பெண் கொண்டு வந்து கொடுக்கின்ற போது எனக்கு வலிக்கிறது, எனக்கு தலைக்குனிவாக இருக்கின்றது. நான் அதை பார்த்து வெட்கப்படுகின்றேன். அவை ஏனைய சமூகங்களுக்கு சமமான அந்தஸ்தில்லை. ஏனைய சமூகத்திலே ஒரு பிள்ளை செல்லுகின்ற போது அது ஒரு 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 பின்தங்கிய கிராமமாக இருக்கலாம். அந்த பின்தங்கிய கிராமத்திலே வெறும் களிமண்ணால் அமைக்கப்பட்ட ஓலையால் கூரையிடப்பட்ட வீட்டிலே இருக்கின்ற, ஆனால் தனி வீடு, அது தனி வீடு. ஆனால் 100 ஆண்டுகள் கடந்தும் எங்களுடைய மக்கள் அந்த லயமறைக்குள் முடங்கி இருப்பதை பார்க்கின்ற போது எனக்கு வலிக்கின்றது, எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அதிலே இருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் அரசியல் செய்தேன். எனக்கு இந்த அதிகாரம், இந்த வாக்கை நான் பெற்று வைத்திருப்பதன் ஊடாக அதிலே இருந்து வெளியேற வேண்டும். முதலாவது 3 வேளைகள் வயிறார உணவு உண்டு வாழ வேண்டும். ஒழுங்கான முறையிலே அவர்கள் தங்களுடைய ஆடைகளை அணிவதற்குரிய வசதி இருக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் விரும்பியது போல, இப்போ இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இடத்திலே சொல்லுங்க, அவங்க படித்த பாடசாலைகள் என்னன்னு, அவர்கள் படித்த பாடசாலைகள் என்னன்னு சொல்லுங்க, அவர்கள் போன யூனிவர்சிட்டி என்னன்னு சொல்லுங்க. ரைட்? அவே அந்த லயமறையிலே இருக்கக்கூடிய அந்த தாய் தண்ட பிள்ளை குறைந்தபட்சம் பாடசாலைக்கு ஒழுங்கான முறையிலே ஆடை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது தவறா? அவர்களுக்கு அது முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதை யார் பொறுப்பேற்க வேண்டும்? இன்றைக்கு மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளில் அநேகமானதுக்கு செல்வீர்களாக இருந்தால் காலணி இல்லாமல், சப்பாத் இல்லாமல் தான் பிள்ளைகள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது. அநேகமான பாடசாலைகளிலே ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்த முடியவில்லை. ஓரிரு பிள்ளைகள் தலை சுற்றி விழுகின்றார்கள். காலை உணவில்லை, அவர்களுக்கு போசாக்கில்லை. இதற்கு காரணம் யார்? அவை தலைமைத்துவங்களில் இருக்கக்கூடிய குறைபாடு. அவை மலையக மக்களின் மாற்றத்துக்காக, சுபீட்சத்துக்காக யார் வேண்டுமானாலும் வரலாம். நான் இந்த அரசியல் துறைக்கு 2010ஆம் ஆண்டு வரைக்கும் இதுக்குள் வருகின்ற நோக்கம் எனக்கு இருக்கவில்லை. நான் இலங்கையில் இருந்த கணக்கீடு தொடர்பான ஒரு முன்னணி ஆசிரியர். ரைட்? அவே எனக்கு அந்த தேவை, அந்த கடப்பாடு மிகப்பெரிய ஒரு கடப்பாடு, மாணவர்களை வளர்த்து விடுகின்ற. ரைட்? எனக்கு அது எனக்கு பாக்கியமாக கிடைத்திருந்தது. அந்த காலப்பகுதியிலே நான் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறியதிலிருந்து பல அரசியலிலே ஈடுபட்ட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நான் நேரடியாக களத்தில் சென்று வேலை செய்திருக்கின்றேன். என்னுடைய சொந்த பணத்தை நான் கொடுத்திருக்கின்றேன், வாரி இறைத்திருக்கின்றேன். ரைட்? ஆனால் அவர்களால் குறைந்தபட்சமானவைகள் கூட நடைபெறவில்லை. ரைட்? அவை அந்த காரணங்களை மையப்படுத்தி நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அவை தொழிலாளர் காங்கிரஸ் இங்கே வருகின்றதா, தொழிலாளர் காங்கிரஸ் அங்கே போகின்றதா என்பதெல்லாம் என்னுடைய பிரச்சனை அல்ல. என்னுடைய பிரச்சனை அல்ல. எனக்கு பிறகு என்னுடைய மகன் வர வேண்டும், என்னுடைய பேரன் வர வேண்டும் என்ற குடும்ப அரசியலும் எனக்கு கிடையாது. எந்த அரசியல் பின்னணியிலிருந்தும் வந்தவர் கிடையாது. நான் இந்த அரசியல் பயணம் தொடர வேண்டும், வரலாற்றிலே என்னுடைய பெயரை எழுத வேண்டும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மக்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும். அதற்காக அதனை ஏமாற்றுகின்ற யாராக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன். அதற்கு எதிராக நான் விமர்சிப்பேன், எதிர்ப்பேன், அதற்கு எதிராக குரல் கொடுப்பேன், அநீதிக்காக நான் பேசுவேன். அந்த வாக்குறுதியை கொடுத்து தான் என்னுடைய மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ரைட்? அவை அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி கொண்டே இருப்பேன். அதற்கு அதனை இந்த மாதிரியான சேறு பூசுதல்களின் மூலமாக யாரும் நிறுத்த நினைப்பார்களாக இருந்தால் அதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அது முழு சூரியனை கையால் மறைக்க பார்க்கின்ற முட்டாள்தனமான ஒன்று என்பதனை நான் இந்த நிகழ்ச்சியினூடாக கூறி வைக்க பார்க்கிறேன். நன்றி. இன்றைய விடுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டவைக்கு
நன்றி நவநீதன், இந்த சந்தர்ப்பத்தை தந்து என்னுடைய கருத்துக்களை சூரியன் எஃப்எம் வாயிலாக இந்த விழுதுகள் நிகழ்ச்சி எங்கள் மக்களை வந்து விழிப்பூட்டுவதற்கு செய்கின்ற இந்த பாரிய பணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சி இப்போது நிறைவுக்கு வருகின்றது. இன்று எம் வேலுக்குமார் எம்பி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இன்றைய விழுதுகள் இப்போது விடைபெறுகிறது. தயாரிப்பாளர் சந்திரசேகர் ரிஜியோடு விடைபெறுகின்ற நான் உங்கள் நவநீதன். நன்றி, வணக்கம்.